அன்பான உறவுகளே, சுசின் தமிழ் விளாக்ஸுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸு, வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். வெள்ளைப்பூடு பாருங்கள், எப்படி பீஸாக வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கேபேஜ் முட்டைக்கோசு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன். காசிக்கம் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. சாப்பாடு வேகட்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ரேஸ் அரிசிலையும் செய்யலாம். நம்ம வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அதை வச்சு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யலான்னு நான் சாப்பாடு வேகட்டும் நான் சொல்கிறேன் வாங்க. சாப்பாடு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சாப்பாடு வேக வைக்கும்போது உப்பு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ ஒன்றோட ஒன்று சாப்பாடு ஒட்டாது, இப்படி பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நானாத்தே வீடியோ எடுக்கிறேன், ஏதாவதுன்னா சொல்லுங்கண்ணே. எண்ணெய் காஞ்சிருச்சு. வெள்ளைப்பூடு போடணும். வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய். வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயும் போட்டோன்னே எல்லா காய்கறியும் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். உப்பு போடணும். எல்லா காய்கறியும் தட்டிட்டு ஓவராக வெந்துடக்கூடாது. எல்லா காய்கறியும் போட்டு உப்பு போடணும். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டா இவ்வளவு வெந்தது போதும். இவ்வளோதே வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. இவ்வளோ வெந்தது போதும். அதுக்கப்புறம் ஒரு மூடி சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, நமக்கு தேவையான அளவு டொமேட்டோ சாஸு போட்டு நல்லா கிண்டிக்கங்க. கிண்டிட்டு ரைஸ் அடித்து வச்சுருக்கோம்ல அதையும் தட்டிடுறேன். தட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர், ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு மல்லியிலை அதை கழுவிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். மல்லியிலை அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம், ஸ்கூலுக்கு மதியான சாப்பாட்டுக்கு கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய்.